பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அமைதிக்காக செயலாற்றுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை தன் குமாரர்கள் என அழைப்பாராம். நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபராய் இருப்பீர்களேயானால் நீங்கள் யாராய் இருப்பீர்கள்? தேவனுடைய குமாரராய் இருப்பீர்கள். எபிரெயர் 12:14 வாசிக்கும் பொழுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. காரணம், இன்றைக்கு அநேக வீடுகளில் சமாதானம் இல்லைங்க. சமாதானம் இல்லாததுனால அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. எங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஏன் இந்த சமாதான குறைச்சல் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வருகிறது அப்படின்னா, யாக்கோபு 3:16 வாசிக்கும் போது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:18 வாசிக்கும் போது, உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு என்ன செய்யுங்க? சமாதானமாய் இருங்க. கொலோசியர் 3:13 வாசிக்கும் போது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிற நபராக இருந்தால் மட்டும்தான். வேதம் சொல்லுது அழகா, மத்தேயு 5:45 வாசித்து பாருங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். தேவனை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு கடந்து வருகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இன்னைக்கு இந்த சமாதானம் ஏன் கெட்டு போகுது அப்படின்னா, வேதம் சொல்லுது, யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தாமதமாயும் இருக்கணுமா? இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் கோபம், எரிச்சல், சமாதானம் இல்லை. என்ன காரணம்? நம்மளுடைய சரீரத்தை ஆவியினால் நடத்தப்படாததுனால தான் மாமிசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கும் போது, புத்தியினமும் தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்குமா, அவைகளை அறிந்து கொண்டு நீ என்ன செய், விலகி இருன்னு சொல்லுது. உங்கள் குடும்பத்தில் வாக்குவாதத்திற்கு இடம் கொடுக்காதங்க.
வைராக்கியத்தை எடுத்து போடுங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் யாராக இருக்கிறீங்க? தேவனுடைய புத்திரராக இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? மன்னிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. கோபப்படாதங்க, சமாதானமாக இருக்க பழகுங்க. சமாதானம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் அழிந்து போகட்டும். நான் என் குடும்பத்தில் சமாதானம் பண்ணுகிறவனாய் என்னை மாற்றும்பா. சமாதானத்தை ஏற்படுத்துகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் என் நிமித்தம் என் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகாதபடிக்கு நான் எப்பொழுதும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாய் என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.